தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி மே மாத ராசி பலன். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, அந்த தசாபுத்திக்கு இந்த மாத கிரக நகர்வுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார். சனியுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி. அந்த நகர்வுகள் இன்னொன்று சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு 7ஆம் இடத்துல. இது மாதிரியான கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. இது தசாபுத்தி ரீதியாக பார்க்க போனால் முதல்ல சந்திர தசை பார்ப்போம். தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள், மூல நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது 31 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும் வரும். ஒரு 2 வருடம் முன்ன பின்ன வரலாம். அதே பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வருடங்கள் சுக்கிர தசையோட தசா இருப்பு. அப்போது 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 10 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே தான் இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வருது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 5 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ள. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திரமகா தசை இப்போ 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்கு படிக்கிற காலகட்டத்தில் எல்லா தசைக்கும் படிக்கிற வயசில் 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்களா, உங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். இப்போ இடம் மாற்றணும் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை படிப்பில் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் தோய்வுகளை கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே சிறப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா சனியுடைய நகர்வுகள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். சனியுடைய பார்வை ராசிக்கு இருக்குது. கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுக்கும், தோய்வுகளை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி படிக்கிறது நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு போயின்னு இருப்பீங்க. விளையாட்டில் அதிக கவனமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அன்னன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுறது நல்லது. படிக்கிற காலகட்டத்தில் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாகவே நீங்கள் 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பு கொடுத்துருங்க. உங்களுடைய வாரிசுக்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, 22 வயசுக்குள்ளே, 22 வயசுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் எவ்வளோ படிக்கணுமோ படிச்சிருங்க. அது வயசு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த டைம் அப்படிங்கிறது நல்ல ஒரு படிப்பை கொடுத்துடணும் இதுக்குள்ளே. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் நிறைய கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா படிப்பில் கை வச்சு விட்ரும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா படிப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுது. இன்னொன்று அந்த கெட்ட பேர் எடுக்கிறது. இப்போல்லாம் நிறைய சோசியல் மீடியாலாம் பார்க்கலாம். தேவையில்லாத சின்ன பசங்கள்லாம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க, ஏதோ பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே இப்போ உங்களுக்கு தசை சரியில்லை அப்படின்னு அர்த்தம். எந்த தசையோ அந்த தசை பாவகிரக சேர்க்கை இல்லை பாவகிரக தொடர்பு, அது மாதிரி இதெல்லாம் பின்னாடி வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டுது. அதுதான் மேட்ரு. இப்போது இந்த தசைக்கு உங்களுக்கு படிப்பு சார்ந்து முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு. படிப்பில் தடை கிடையாது. ஏன்னா ராசிக்கு குரு பார்வை இருக்குது. இப்போ குருவே 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஏப்ரல் 15க்கு பிறகு குருடைய பயிற்சியோட பலன்கள் கிடச்சிருக்கு. ஒரு சில பேருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தால், இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும், 1 மாதம் முன்ன பின்ன லேட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா இப்போ பரவாயில்ல, உங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அத்தனையும் வெற்றி வாய்ப்புகள். படிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ 22 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, வேலை நல்லாயிருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது, அது மாதிரி. அப்படி இல்லைனாக்கா இங்கேயே நீங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுறீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பும் உறுதியாக இருக்குது. இது புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு. ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க, நிறைய நெருக்கடிகளை கொடுத்துட்டே வருது. நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த சனி நகரக்கூடிய இடம் ஒன்று, ராசியை பார்க்குறார். இப்போ ராசியை பார்க்கும்போது சந்திர தசையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பாதிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும். கூடவே என்ன கிரகம் இருக்குது அப்படின்றத ஒன்று பார்க்கணும். அந்த கிரகத்தோட காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கும், ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கும். அதனால் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, வேலையில் இருக்கிறவங்களும் சரி பார்த்துருக்கலாம். ஒன்றும் அவ்வளோவெல்லாம் கெடுபலன் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் வேலையை கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல, திருமணமெல்லாம் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்குள்ளே இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் ஓகே தான். இந்த மாதத்தில் அவ்வளோலாம் கெடுபலன்கள் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அது கணவன் மனைவி இருக்கிறவங்க. இல்லாதவங்க அதுக்கு முயற்சி பண்ணிங்கனாக்கா, அதை திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கனாக்கா அது ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஓரளவுக்கு பாசிட்டிவாக பதில் வரும். இந்த 1 மாதத்தில் வருமானா, ஏற்கனவே முயற்சி பண்ணியிருந்தால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரும். ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஒரு சில பேர் மட்டும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கார் இல்லையா, தொழில் தொடங்குறதுக்கோ இல்லை வேலையில் இடமாற்றத்துக்கோ முயற்சி பண்ணிட்டு இருந்தால் அது சக்ஸஸ் ஆகும்.
புதிய ஒரு தொழில் தொடங்குறது, அப்படி இல்லைனாக்கா ஒரு தொழில் சேர்த்து செய்கிறது, இது மாதிரி நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்து வந்தீங்களா? இப்போ பரவாயில்ல, அதுக்குண்டான பதில் இப்போ கிடைக்கும், அதுக்குண்டான வெற்றி வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும். அடுத்து வந்து செவ்வாய் தசை. செவ்வாய் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 41 வயசுலேருந்து 48 வயசு வரைக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35லேருந்து 42க்குள்ள, சென்ட்ரு பகுதி அதாவது 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இல்லை 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும், 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 21 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 15 to 22. படிக்கிற காலகட்டத்தில் நான் நிறைய சொல்லிட்டேன், முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த மாதம் நல்லா இருக்குது, இருந்தாலும் தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தை நிறைய கொடுக்கும். செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. இந்த தசையே நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். இப்போ சனி நகரக்கூடிய இடத்துல இந்த செவ்வாய் இருந்தால், இல்லை செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம், இல்லை அந்த நட்சத்திராதிபதி, இது மாதிரியான கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா நிறைய சமீப காலமாக ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 2023 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. வேலையில் ஒரு சில ஆட்டத்தை காட்டிக்கினே இருக்கும். அதாவது வேலை போகுமா, வேலை இருக்குமா, வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேடலாமா, வேறு வேலை தேடினா கிடைக்குமா, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய மன உளைச்சலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது என்ன காரணம்னா தசை சரியில்லை. தசை வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சேரக்கூடிய ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த செவ்வாய் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கக்கூடாது. ஏன்னா யோக தசை இது. மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அது வந்து அந்த 7 வருஷம் அப்படிங்கிறது கடுமையான கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே எடுத்தங்கவத்தன்னு முயற்சிகளை பண்ண வேண்டாம். ஏற்கனவே வேலை போயிடுச்சு, ஆனால் வேலை கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை. அது வந்து சனியுடைய நகர்வுகள். ஏற்கனவே வேலை போனவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துல உத்திரட்டாதி நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இருந்தால் 3, 7, 10 அந்த இடங்களில் சனி பகவான் இருந்தான்னு வச்சுங்களேன், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ வேலை கிடைக்கும், வேலை ரீதியாக முன்னேற்றம். அப்போ வேலை கிடைக்கும், ஆல்ரெடி வேலை கிடைச்சிச்சு, பரவாயில்ல, இப்போ வேலை நல்லாயிருக்கும். அது மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். இப்போ சம்பள உயர்வு எதனா கேட்டிருக்கலாம், அப்படி இல்லை ப்ரொமோஷன் கேட்டிருக்கலாம். இது எல்லாமே இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த மாதத்தில். மற்றபடி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போயின்னு இருக்கும் எப்படியும். ஏன்னா செவ்வாய் தசை மறைவு ஸ்தானத்தில் இருந்து பண்ணால், செவ்வாய் தசை மறைவு ஸ்தானத்தில் இல்லைன்னா சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு கூட டைம் இருக்காது, அது மாதிரி இருப்பாங்க. மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். அப்போ அந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். யாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு அந்த கஷ்டங்களை கொடுத்துட்டே வருதில்ல, அது எப்போ மாறுனா செவ்வாய் தசையே முடியணும், ராகுதசை ஆரம்பித்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு பரவாயில்ல, திருமண முயற்சிகள் கை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய நகர்வு உங்களுக்கு நல்லா இருக்குது. 8ல் போய் மறையுதுன்னு பார்க்காதீங்க, அவ்வளோவெல்லாம் கெடுபலன்களை கொடுக்காது. அது வந்து தசாபுத்தி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம பார்க்கணும். கோச்சார கிரகங்கள் 20% தான். அடுத்து வந்து ராகுதசை. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 48 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 to 60, 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் அதில் இருக்கிறவங்களுக்கு வந்து 35 to 53, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 28 to 46. இது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு தசை வரக்கூடிய வயசு. அதாவது 28 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே, ஒரு 2 வருடம் முன்ன பின்ன வரலாம். உத்திராடத்துக்கு வந்து 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இது கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் முன்ன பின்ன வந்தால் கூட இது கரெக்டாக இருக்கும். இந்த தசைங்கிறது கரெக்டாக இந்த வயசில் தான் நடக்கும். ராகு உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு யோகாதிபதிகளோட வீட்டில் இருந்தால் ராகு யோகத்தை செய்யும். அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட வீட்டில் இருந்துச்சுன்னா கஷ்டத்தை கொடுக்கும். அதே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட அந்த யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து 7.5 சனியில் கூட நல்லா இருந்திருப்பாங்க. ஏன்னா 7.5 சனி முடிஞ்ச பிறகு தான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கும். ஆனால் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு, ஆனால் சனியோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு கிரகத்தோட வீட்டில் இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் ராகு இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருந்தால் அந்த காரகத்துவம் அப்படியே நல்லாயிருக்கும். அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் கஷ்டத்தை தான் கொடுக்கும், நல்ல பலன் செய்யக்கூடிய தசையாக இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். 18 வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ வேலை ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா வேலை சுமூகமாக போகும். மேலதிகாரியெல்லாம் ஒரு சில காலமாக மாறி இருப்பாங்க. ஒரு சில வருடங்கள்னு சொல்ல முடியாது, 25ல் மாறி இருக்கலாம், இல்லைனா 26ல் மாறி இருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இல்லை சனி வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு சமீப காலமாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அதே மாதிரி ராகு வக்கர கிரகம்தான். இவரை வந்து கோச்சார சனி சுய ஜாதக ராகுவை பார்த்துருந்தால், அதாவது பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருக்கும். அது எப்படி கொடுத்துருக்குன்னா, ஒன்று மேலதிகாரி மாறி இருக்கலாம்,
இல்லை இடமாற்றங்களை கொடுத்துருக்கலாம். நீங்களே வந்து வேலையில் கொஞ்சம் முன்ன மாதிரி இல்லை, ஒரு ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் சனியுடைய நகர்வு தான் பார்க்கணுமே தவிர இந்த மாத பலன்களை உங்களுக்கு அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் கிரகத்தை வச்சு நம்ம சொல்லணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் சனி நகரக்கூடிய இடத்துல மட்டுமே அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம், இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம், லக்ன 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், இது மாதிரி எதனா ஒன்று இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், வேலை ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். எப்படி இருந்தாலும் சரி, அனுசரித்து போகிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலமாக தசையை பாதிச்சிருக்கு அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த குருவுடைய நகர்வும் சனியோடைய நகர்வும் அவ்வளோ கெடுக்காது. இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய நபரை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பயங்காட்டில் கடன் வாங்கிறது கொடுக்கறது, நீங்கள் வந்து நேரடி பார்வையில் உங்களோட எல்லா முயற்சிகளும் உங்களோட தான் இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்குன்னா போகும், தப்பே கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு கஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னா ரொம்ப உஷாராக பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவாக சொல்லிட்டு இருக்க முடியாது. பாசிட்டிவாக அப்படின்னாக்கா அது நடக்கும் இது நடக்கும், ஏன்னா எதிர்பார்த்து ஏமாறக்கூடாது இல்லையா நீங்கள். அதனால் நான் சொல்கிறேன், எதிர்பார்த்து ஏமாற்றங்களை கொடுக்கும். இது வந்து இந்த தசை அப்படி தான் இருக்கும். அதாவது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் யோக தசைகள், நீங்கள் வந்து யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. நல்லா போயிட்டுருக்கும் உங்களுக்கு, தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே போயிட்டுருக்கும். ஆனால் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுன்னா, அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து குரு தசை. இந்த குரு தசை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு 66 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் 46 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும். அதாவது 30 வருடமானு கேட்காதீங்க. 46 to 76னா 30 வருடமா இந்த தசை அப்படின்னு கேட்காதீங்க. 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசா புத்தி இருப்புகள் இருக்கும். அப்போது அந்த தசைங்கிறது இருக்கு இல்லையா, ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கும் இந்த குரு தசை அப்படிங்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 40 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும். இப்போது இந்த குரு தசை இந்த ராசிக்கு வந்து 4 கூடிய கிரகம், ராசியாதிபதி. யாராருக்கெல்லாம் வேலை பிரச்சனை இருக்கும் அந்த வேலை பிரச்சனை இப்போ இருக்காது, சூப்பராக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் குரு தசை அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாக போகிறாரு, அதுவும் சிறப்பு. உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகள், மனசில் என்னென்னலாம் வலி வேதனை எதுவாக இருந்தாலும் சரி அது கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு. அது ஒன்று மட்டும் இல்லாமல் கொடுத்த கடன் வர்றது, வாங்கின கடனை கொடுக்கறது, அது மாதிரி மருத்துவ செலவுகள் கம்மியாக வர்றது, இது மாதிரி நிறைய உங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டத்தை இப்போ சமீப காலமாக ஒரு சில காலமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வரீங்களோ எல்லாமே கிளியர் ஆகும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அது மாதிரி குரு தசை அப்படிங்கிறது, ஏன்னா ராசிக்கு யோகாதிபதி. இதெல்லாம் கொடுக்கல சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது, இது வந்து அப்படி இல்லையே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருப்பார். அப்படி இல்லைனாக்கா வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு சமீப காலமாக பிரச்சனை கொடுத்துருக்கோம். 2024 நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து 2023 ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை தான் செக் பண்ணோம். இன்னொன்று வந்து இந்த குருதசையே வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அந்த குருதசை முடியணும். அப்போது ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்னு எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. எல்லாத்துக்குமே இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருடைய இது இருக்கும், இல்லை வீடு கொடுத்த கிரகம் இருக்கும், இது மாதிரி புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கும். கொஞ்ச காலம் இருக்கும், 1 வருஷம் இல்லை 6 மாதம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுய ஜாதகம் தான் அதை சொல்லணும். இந்த குரு தசை, ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா இல்லைனாக்கா இதுதான் அர்த்தம், வக்கரமாக இருக்கும், இல்லைனா மறைவு ஸ்தானங்களில் இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வளோ வந்து சிறப்பான பலன்களை கொடுக்காது. நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கலாம், மருத்துவ செலவுகளாக கொடுக்கலாம், கடன் பிரச்சனை கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, மருத்துவம் பார்க்கணும். அப்படி இல்லைனாக்கா தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா, கடன் வாங்காமல் எப்படி தொழில் பண்ணுறது, இல்லைனாக்கா முதலீடு போடாமல் எப்படி தொழில் பண்ணுறது, இல்லை அந்த தொழிலுக்கு உண்டான வளர்ச்சி எப்படி நம்ம பண்ணுறது, அது மாதிரி முன்னேற்றங்களை பற்றி கொஞ்சம் சிந்தித்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குருதசைங்கிறது அவ்வளோ கெடுக்காது. ஏன்னா அவர் கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால தான் கஷ்டத்தை கொடுக்குதே தவிர, இப்போ வந்து நல்ல அமைப்பில் இருக்காருனாக்கா நல்லது தான் கொடுப்பார். அப்போ அவங்க சுய ஜாதகம் அதை சொல்லணும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். நன்றி.